பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதையொன்று கேட்போமா? பஸ்ஸை விட்டு இறங்கின ரூபிக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. இன்னும் 10 நிமிஷம் இந்த இருட்டுக்குள்ள நடந்து போனதான் ஊருக்குள்ள போக முடியும். வேலை முடிச்சிட்டு வர இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. கடவுளே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருட்டுக்குள்ள வேகமா நடந்தா. தூரமா கேட்ட மணி சத்தம் ரொம்ப கிட்டையா கேட்டுச்சு. மெதுவா திரும்பி பார்த்தா, அட, குல்ஃபி ஐஸ்காரன் ராத்திரி 7 மணி ஆனா ஊருக்குள்ள வருவான். அவனை பார்த்தோன்னு ரூபிக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா இந்திக்காரன் எவனையும் நம்புறதுக்கு இல்ல அப்படின்னு குனிஞ்ச தலை நிமிராம வேகமா நடந்து போனான். வீட்டுக்கிட்ட வந்த உடனே ரூபிக்கு அப்பாடான்னு ஆச்சு. குல்ஃபி ஐஸ்காரன் குரல் கொடுத்தான், அக்கா அப்படின்னு. என்னன்னு திரும்பி பார்த்தா ரூபி. தயவு செஞ்சு லேட்டா வர்றது அக்கா, நாடு ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னானே பார்க்கலாம். ரூபி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாழ்க்கையின் பாதையிலும் நிறைய சூழ்நிலையில நம்ம பயத்தோட கடந்து போறோம். அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு துணையாளராய் உதவி செய்கிறவராய் வருவார். God bless you all.